ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இந்த கீரை எனக்கு தெரியாமல் மிதிச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் மிதிச்சிடாதீங்க. சாரி. பாருங்கள் எவ்வளோ புல் வளர்ந்துருக்குன்ட்டு. அதெல்லாம் பிடுங்கலாம். எங்கள் தாத்தா ஒரு பாத்தி கீரை தான் போட்டிருக்காரு. இந்த குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் கீரை மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிடுங்கக்கூடாது. ஏன்னா அதுவும் கீரை தான். இந்த புல்லெலாம் ஏன் பிடுங்குறோன்னா, நம்ம கொடுக்குற தண்ணியும் உரமும் இந்த கீரைக்கு மட்டும் போடணுக்காக தான் புல்லெல்லாம் பிடுங்குறோம். இந்த புல்லெல்லாம் பிடுங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், நாங்கள் புல்லெல்லாம் பிடுங்கினதுக்கப்புறம் எப்படி நீட்டாக இருக்குன்ட்டு. வாங்க தண்ணி ஊற்றலாம். வாரத்துக்கு 2 டைம் கீரை சாப்பிட்ணும். முருங்கைக்கீரை முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக கீரை எடுத்துக்கணும். ஒவ்வொரு கீரையிலும் ஒரு சத்து இருக்குது. உங்கள் ஏரியாவில் என்னென்ன கீரை கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக கீரை அதெல்லாம் வாங்கி உங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் முக்கியமாக சாப்பிட்ணும் கீரையை. கீரையில் நிறைய வகைலாம் இருக்குது. ஆனால் இந்த கீரை பேர் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்க. வல்லாரி கீரை மூளை வரிசைக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. அதையும் முக்கியமாக சாப்பிடுங்க. இது போல தான் ஒவ்வொரு கீரைகளிலும் மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் சுற்றி மரவள்ளி கிழங்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம். நம்ம ஊற்றுற தண்ணி பாத்தி ஃபுல்லாக நிறைய மாதிரி பார்த்துக்கணும். இங்கேயும் கார்னர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.